கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய நல்ல பிரசன்னத்தில் கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த கிருபைக்காக கர்த்தரை உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கார்த்திகையாவுக்காக, மவுண்ட் சர்ச்சுக்காக, எல்லா பரிசுத்த தேவ ஜனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் ஆண்டவர் வாழ்க்கையில் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். நல்ல தேவ பிள்ளைகள், திருவசனத்தின் மேல் வாஞ்சை, திருவசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது என்று அறிய ஆசை, இவைகளை கர்த்தர் கனம் பண்ணுவாராக. இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போவது எபிரேயர் நிருபத்தினுடைய 17வது வகுப்பு. 17வது வகுப்பு. கடந்த 3-4 வகுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நோக்கம் என்ன என்பதை நாம் ஆழமாக கற்றுக்கொண்டிருந்தோம். இந்த நாளில் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. 1வது வசனம், இப்படி இருக்க, therefore அப்படிங்கிற வார்த்தையாக்கும் தொடங்குகிறது. அப்படின்னா மேலே சொல்லப்பட்டவைகளின் படி, இல்லைன்னா மேலே கூறப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் தி சோர்ஸ் above, இல்லைன்னா பேஸ்ட் ஆன் தி above எவிடன்சஸ், அவைகளின் அடிப்படையில். இந்த பைபிளில் சில வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவைகள். இப்படி இருக்கேன்னு சொன்ன உடனே அதை அப்படி ரொம்ப சிம்பிளாக நாம் விட்டுட்டு போய்விட முடியாது. நான் வேதத்திலேருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லித்தாரேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆஃப்டர் தீஸ் திங்ஸ். அது எந்த காரியங்கள் நடந்த பின்பு? அந்த 12ஆம் அதிகாரத்தில் உள்ள அழைப்பு, அழைப்பை தொடர்ந்து வருகிற பஞ்சம், பஞ்சத்தை தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதம். இது 12ஆம் அதிகாரம். இனி அந்த 13ஆம் அதிகாரத்தை பாருங்க, பிரிந்து போன லோத்து. இனி அந்த 14ஆம் அதிகாரத்தை பாருங்க, லோத்தை மீட்கும்படி ஆபிரகாம் யுத்தம் பண்ண போகிறார். சில நேரம் நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவோம். பேசின அப்புறம்தான் தெரியும் நம்ம கை வச்சது பெரிய இடம்னு. சில நேரம் ஒரு உதாரணத்துக்கு, நண்பர் என் கூட வண்டி ஓட்ட வருவார். அவர் வண்டி ஓட்டி அப்படி ஓவர்டேக் பண்ணி போவார். அந்த நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறோம் இல்லையா வண்டிக்காரங்க, அவங்களுக்கு டிரைவ் பண்ணினால ஒரு கெட்ட வார்த்தை பேசணும்னு ஆசை. கெட்ட வார்த்தை பேசணுங்கிற ஆசையில் அவரை கூர்மையாக கவனிப்பணுமா, அவரை பார்த்த உடனே வாயில் வந்த கெட்ட வார்த்தை தன்னால் உள்ள போகும், வெளியே வராது. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சில நேரம் சில இடத்துல கை வச்ச பிறகுதான் நமக்கு தெரியும், ஐயோ தெரியாம போய் பெரிய இடத்துல கை வச்சிட்டோம். அது மாதிரி 4 ராஜாக்களை மேற்கொண்டுட்டு ஆபிரகாம் வந்திருக்காரு. கூடாரத்துல படுத்திருக்காரு. உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம், ஒருவேளை வந்துடுவாங்களோ, ஒருவேளை இனி பிரச்சனை தொடர்ந்து கொண்டு போகுமோ, ஒருவேளை இது பெரிய ஆபத்தாய் முடியுமோ
அப்படின்னு கூடாரத்துக்குள்ள பதட்டத்தோட கிடக்கும்போ இந்த காரியங்கள் நடந்த பின்பு தகப்பனுடைய மரணம், அழைப்பு, தரிசனம், பஞ்சம், ஆசீர்வாதம், சகோதரனுடைய பிரிவு. சகோதரன் அப்படின்னு நான் சொன்னது லோத்த, சகோதரன் இல்லை, குமாரன் மாதிரி. அப்புறம் அவனுக்காக போய் யுத்தம் பண்ணுதல், அப்புறம் அந்த சாலேமின் ராஜாவினுடைய தரிசனம், அப்புறம் அந்த பதட்டம். இந்த காரியங்கள் இவ்வளவு நடந்த பின்பு கர்த்தர் வந்து சொல்றாரு, இப்பொழுது ஆபிரகாமே நீ பயப்படாதே. அப்ப அந்த இடத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை 12, 13, 14 அதிகாரங்களில் உள்ள இத்தனை காரியங்களை குறிக்கிறது. இவ்வளவு காரியங்கள் நடந்த பின்பு. அப்புறம் ஆதியாகமம் 22:1 பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அங்கேயும் சொல்லியிருக்கு. அது எதெல்லாம் நடந்த பின்பு? அந்த 16ஆம் அதிகாரத்துல வருது இல்லையா, 15ஆம் அதிகாரத்துல நான் உனக்கு குமாரனை தருவேன் அப்படின்னு வாக்கு தத்தம் பண்றாரு. ஆனா அந்த 16ஆவது அதிகாரத்துல சாராள் சந்தேகப்பட்டு ஆகாரை பயன்படுத்துகிறாள். 17ஆம் அதிகாரத்துல அது பெரிய பிரச்சனையாய் மாறுகிறது. 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மறுபடியும் வந்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், என்னால் ஆகாத காரியம் இல்லை அப்படின்னு உறுதிப்பட சொல்றாரு. அந்த காரியங்கள் எல்லாம் அடுக்கடுக்காய் அப்புறம் ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கிறார். அப்புறம் ஈசாக்கை இஸ்மவேல் மோசமாய் நடத்தினபடியால் இஸ்மவேலும் ஆகாரும் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள். 21ஆம் அதிகாரம் வரை இவ்வளவும் நடந்த பின்பு, அப்ப அந்த ஒரு வார்த்தை, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 18, 19, 20, 21 இத்தனை அதிகாரங்களின் காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமிட்ட சொல்றாரு, ஈசாக்கை பலியிடு. பாத்தீங்களா, ஒரு சென்டென்ஸ், ஒரு வார்த்தை பெரிய பெரிய அதிகாரங்களுக்கு பின்னுக்கு நம்ம இழுத்து செல்லுகிறது. ஒரு வார்த்தை, அதாக்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படிங்கிறது மேல உள்ள 1-2 வசனங்களின் காரியங்கள் நடந்த பின்பு அப்படி கிடையாது. அந்த பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸுகள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அப்புறம் இன்னொரு உதாரணம் நான் சொல்லித்தாரேன். இந்த ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அது பைபிள்லே ரொம்ப முக்கியமான அதிகாரம். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள் அதுவும் ஒன்று. அந்த 2ஆம் அதிகாரத்தில் தேர்ஃபோர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சொல்லியிருக்கு. தேர்ஃபோர் அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்கு. அந்த 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, இதெல்லாம் எங்க திறமையால் வந்தது. அப்போ அந்த 6ஆம் வசனத்துல பாருங்க, therefore ஆதலால். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, அதெல்லாம் நான் உனக்கு தந்தது, எண்ணெய் நான் தந்தது, திராட்சரசம் நான் தந்தது, ஆட்டுமயிர் நான் தந்தது, அதெல்லாம் நான் தந்தது. ஆனா நீ சொல்ற நான் தந்ததில்லை, ஏன் திறமையால் சம்பாதிச்சதுன்னு சொல்ற. அப்புறம் அடுத்த வசனத்துல பாருங்க, அவர்கள் அதை பாகாலுடையதாக்கினார்கள். கொடுத்தது ஆண்டவர், ஆனா யாருக்காக பயன்படுத்துகிறார்கள்? பாகாலுக்காக. சில நேரம் ஆண்டவர் தந்த திறமை, ஆண்டவர் தந்த கிருபை, ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்ம யாருக்காக பயன்படுத்துறோம்? மனிதனுக்காக, உலகத்துக்காக, சாத்தானுக்காக பயன்படுத்துறோம் சில நேரம். அப்போ 6வது வசனத்துல சொல்றாரு, நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். இனி அந்த 9வது வசனத்தை பாருங்க, அதுலயும் தேர்ஃபோர்னு சொல்லியிருக்கு. அங்க என்ன சொல்றாரு, நான் தந்தது நீ எனக்காக பயன்படுத்தல, ஆதலால் நான் தந்ததையெல்லாம் நான் திரும்ப எடுப்பேன். எண்ணெயை அதன் காலத்திலும்
திராட்சரசத்தை அதன் காலத்திலும் நீ மூடிக்கொள்ளும்படி, உன் நிர்வாணம் காணப்படாதபடி நீ போர்த்தி கொள்ளும்படி தந்த போர்வையை கூட நான் எடுப்பேன். Therefore, இனி அந்த இதெல்லாமே தண்டனை 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 தண்டனை. ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை அவர்கள் தெய்வத்துக்காக பயன்படுத்தல. ஆசீர்வாதம் தெய்வம் தந்ததுன்னு உணரல்ல. ஆசீர்வாதம் திறமையால் வந்ததுன்னு சொன்னார்கள். அதை கிருபைன்னவங்க நம்பல்ல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வழி அடப்பேன். அப்புறம் சொல்றாரு, நான் தந்தேன், நீ சத்துருவுக்காக பயன்படுத்தின, இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் தந்த திரும்ப எடுப்பேன். பயங்கரமான தண்டனைகளை சொல்றாரு. உனக்கு பண்டிகை இல்லை, மாதப்பிறப்பு இல்லை, ஆசரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. Therefore, ஆனா அந்த 14வது வசனத்துல பாருங்க, அங்கேயும் therefore என்ன சொல்லியிருக்கிறேன், அது ஒரு பயங்கரமான வார்த்தை. ஆயினும் நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி, அங்கே நான் அவளுக்கு திராட்சை தோட்டத்தையும் எல்லாம் நான் பிடுங்கினதெல்லாம் திரும்ப கொடுத்து, அடுத்த வார்த்தையை பாருங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை ஆகும். அங்க சொல்லியிருக்கு, நம்பிக்கையின் வாசலாக ஆகோர் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். ஆகோர் பள்ளத்தாக்குன்னா நம்பிக்கையின் வாசல் கிடையாது, சாபத்தின் வாசல். ஆகானை கல்லறிஞ்சு கொன்ன இடமாக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு. அந்த பக்கத்துல போகும்போதே ஒரு குடும்பம் அழிஞ்சு போன வாசனை. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதே இடத்த நான் உனக்கு திருப்பி தருவேன். எப்படி திருப்பி தருவேன்? டோர் ஆஃப் ஹோப் அப்படி தருவேன். அடுத்து சொல்றாரு, இளவயதை போல உனக்கு ஆராதனை தருவேன். அங்கே அவள் தன் இளவயதின் நாட்களை போல பாடுவாள். அப்போ அந்த therefore அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமாய் வேதத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, பைபிள்ல எங்க நீங்க ஆதலால், ஆகையால், ஆயினும், இப்படி இருக்க, wherefore, therefore, after these things, இந்த வார்த்தைகள் எல்லாம் நூற்றுக்கணக்கான செய்திகள் அடங்கி இருக்கிறது. அது நீங்க தயவு செஞ்சு புரிந்து கொள்ளணும் என்பதற்காக நான் சொல்றது. அப்போ இப்படி இருக்கன்னு சொன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்துல இப்படி இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வருகிறார். 2ஆம் அதிகாரத்துல அவர் நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து நம்முடைய சோதனையில நமக்கு உதவி செய்கிறார். இப்படி இருக்க. இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க, அதுவும் இப்படி இருக்க. நீங்க அந்த 11ஆம் அதிகாரம் அப்படி இருக்க. அந்த 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தா தெரியும். ஆமேன். ரோமர் 11:1 இப்படி இருக்க. ரோமர் 11 கடைசி ஆமேன். ரோமர் 12:1 therefore. அப்போ இந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி தொடங்கு தெரியுமா? இப்படி இருக்க. இப்போ 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்திருக்க. 2ஆம் அதிகாரத்துல அவர் நம்முடைய பாவங்களுக்காய் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு கை கொடுத்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்க. அடுத்த வார்த்தை இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். ரொம்ப ஒரு ஆச்சரியமான வார்த்தை. இந்த அழைப்போடு தொடர்பு படுத்தி பைபிள்ல 7 வார்த்தைகள் சொல்லியிருக்கு. 7 வார்த்தைகள். அந்த 7ஐ நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லித்தாரேன். 1 எபிரேயர் 3:1 ஹெவன்லி காலிங், பரம அழைப்பு. 2 பிலிப்பியர் 3:14. அப்போ அதுலேயும் தமிழ்ல பரம அழைப்புன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன போட்டு தெரியுமா? ஹை காலிங். அப்போ ஹெவன்லி காலிங், ஹை காலிங். நீங்கள் அழைப்பை பற்றி மட்டும் யோசிச்சா போதும், உங்கள் சோர்வுகள் எல்லாமே ஓடி போயிடும், உங்கள் வேதனைகள் எல்லாமே ஓடி போயிடும். அழைப்பை பற்றி மட்டும்
யோசிச்சா போதும், உங்க எல்லா பிரச்சனைகளும் மாறிப்போகும். ஒரு ஆள் வாழ்க்கை வெறுத்து சாகணும்னு சொல்லி பைக்கில் ஒரு ஹைவே ரோட்டில் போய் அப்படி பைக்கில் உட்கார்ந்துருக்கிறாரு. எதுக்கு உட்கார்ந்துருக்கிறாருன்னா, ஏதாவது பெரிய ட்ரக்கு வரும்போ டக்குன்னு வண்டியை கிராஸ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அவர் வண்டியிலே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரி தூரத்தில் இருந்து ஒரு ட்ரக்கு ரொம்ப வேகமாக வருது. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பக்கத்தில் வந்த உடனே வண்டியை திருப்பி கரெக்டாக அந்த ட்ரக்கு சென்டரில் போய் விடணும், செத்து போயிடணும் அப்படின்னு மனசில் நினச்சி வண்டியை லாரி தன் மேலே இடிக்கத்தக்கதாக திருப்புறாரு. திடீர்னு யாரோ ஒரு ஆள் இந்த மனுஷனையும் பைக்கையும் ரோட்டுக்கு நடுவில் இருந்து தூக்கி ஓரத்தில் வச்சது போல, ஒரு பெரிய ஆள் பைக்கையும் தன்னையும் சேர்த்து தூக்கி லாரி உரசாம சைடில் வச்சது போல ஒரு ஃபீல் பண்ணி டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறார். வண்டி ஓரத்தில் நிற்கி ஒரு சத்தம் கேட்குது, நான் இயேசு, நான் உன்னை அழைக்கிறேன். அப்புறம் அவர் ஊழியக்காரனா மாறினார். ஊழியக்காரனா மாறின பிறகு அவருக்கு சோர்ந்து போக வேண்டிய வாய்ப்பு வரும்போ எல்லாம் இந்த ஒரு இன்சிடென்ட் கண்ணுக்கு முன்ன வந்து நிற்குமா. அன்னைக்கு என்ன சாவுக்கு ஒப்புக்கொடாதவர், அன்னைக்கு என்னை சாவுக்கு ஒப்புக்கொடாதவர் இனி என்னை எதற்கும் ஒப்பு கொடுப்பதில்லை. உடாரபல சந்தல் பிரௌடபரபலப ரீபலபரபலப கந்தல் கபரபலபௌஷியா. போ அழைப்ப மாற்றி மட்டும் யோசிச்சா போதும், எந்த பிரச்சனைகளையும் தாண்ட முடியும், எந்த சோதனைகளையும் தாண்ட முடியும். ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் காலிங். நான் இன்னைக்கு இப்படி நிற்க காரணம் என் மேலே விழுந்த அழைப்பு. அழைப்பு என் மேலே வரலன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்போ நாம் இன்னைக்கு இருக்கிறபடி நம்மை வைத்திருக்கிறது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய எந்த சூழ்நிலைகளும் அல்ல. நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்மளை கொண்டு வைத்திருக்கிறது நம்ம மேலே விழுந்த அழைப்பு. அது என்ன அழைப்பு? பரம அழைப்பு. இப்போ இங்கிலீஷில் 2 இடத்துல 2 வார்த்தையாகுன்னு சொல்லியிருக்கு, தமிழில் 2 இடத்துலையும் ஒரு வார்த்தையாகுன்னு சொல்லியிருக்கு. எபிரேயர் 3:1, பிலிப்பியர் 3:14 2 இடத்துலையுமே தமிழில் பரம அழைப்புன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் ஹெவன்லி காலிங், ஹை காலிங். இனி அந்த 1 தீமோத்தேயு 1:9 வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:9 அங்கே என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? 1 தீமோத்தேயு 1:9 சொல்லியிருக்கு, பரிசுத்த அழைப்பு, ஹோலி காலிங். அப்போ ஹெவன்லி காலிங், ஹை காலிங், ஹோலி காலிங். 4 1 பேதுரு 2:9 வசனத்தை பாருங்க, ராயல் காலிங், ராஜகீய அழைப்பு. 1 பேதுரு 2:9. இதுக்கு நான் பைபிளில் இருந்து நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஆதியாகமம் 41:14 வசனம். ஆதியாகமம் 41:14 அந்த வசனத்தை நீங்க பாருங்க. ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை அழைப்பித்தார். ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை அழைப்பித்தான். இது என்ன கால்? ராயல் கால். ராஜா கூப்பிடுறாரு. யார? ஒரு அடிமைய, ஒரு கிரிமினலை ராஜா கூப்பிடுறாரு. ராயல் கால். எகிப்தில் யோசேப்பை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க? ஒரு குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் கிடக்கிறான்.
இப்போ யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும் குற்றம் செய்யலைன்னு. இனி யோசேப்பை கேட்டு பாருங்க, நீ யாரு? அவன் சொல்லுவான், ஐ எம் a slave. அப்போ ஒரு ஸ்லேவ், ஒரு கிரிமினல், அவன் அழைக்கிறது யார் தெரியுமா? கிங், ராஜா அழைப்பித்தான். எனக்கு அந்த ஆதியாமத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, 45 அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனத்தை நீங்க பாருங்க. யோசேப்பு சொல்றான், பார்வோனுக்கு ஆண்டவனாகவும் அவன் வீட்டாருக்கு கர்த்தனாகவும் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாகவும் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? மிக குறைந்த, மிக தாழ்மையான இடத்துல இருந்து, அதுக்கு மேல கேவலப்படக்கு இல்லை, அதுக்கு மேல அவமானப்படக்கு இல்லை. எல்லாரும் குற்றம் செய்ததற்காக தண்டிக்கப்படுகிறார்கள், இவன் குற்றம் செய்யாததற்காக தண்டிக்கப்படுகிறான். நீ ஏன் குற்றம் செய்யல? அதுக்குதான் உனக்கு தண்டனை. பதிமூணு ஆண்டுகள் ஜெயிலுக்குள்ள. ஆனால் அழைப்பு வருகிறது ராஜாவிடத்திலிருந்து. அப்புறம் 45:8 சொல்றான், நான் பார்வோனுக்கு ஆண்டவன், அவன் குடும்பத்துக்கு நான் கர்த்தன், எகிப்து தேசத்துக்கு நான் அதிபதி. எகிப்து தேசத்தை பொறுத்தவரை யோசேப்பு பார்வோனுக்கு கீழே, பார்வோனே கீழே. ஆனா பார்வோனை பொறுத்தவரை யோசேப்பு பார்வோனுக்கு மேலே. வெளியே 2ஆம் ஸ்தானத்துல வச்சிருந்தாலும் பார்வோனுடைய மனம் சொல்லுது, என் ராஜ்யத்தில் அவன் என்ன விட பெரிய ஆள். அதனால யோசேப்பு சொல்றான், நான் பார்வோனுக்கு ஆண்டவன், அவன் குடும்பத்துக்கு கர்த்தன், அவன் ராஜ்யத்துக்கு அதிபதி. ராயல் கால். பேதுரு நிருபம் எழுதும்போ சிதறி கிடக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து சொல்றாரு, உங்க மேல விழுந்தது ராஜரீக அழைப்பு. அப்ப ஹெவன்லி கால், ஹை கால், ஹோலி கால், ராயல் கால். ரொம்ப பெரிய இடத்துல இருந்து நமக்கு ஒரு அழைப்பு வருதுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது எங்க இருக்கு தெரியுமா? ராஜாதி ராஜாவிடத்துல இருந்து. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. காட்லி கால், தெய்வீக அழைப்பு. தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். பாத்தீங்களா? தேவன் உங்களை. ஏதோ சூழ்நிலைகள் அல்ல, ஏதோ மனிதர்கள் அல்ல, தவறுதலாய் அல்ல. It was God who has called you. நம்மை அழைத்தது யாரு? ஆண்டவர். 6 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், நம்பிக்கையுடைய அழைப்பு, ஹோப்ஃபுல் கால். அப்போ பரம அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, ராஜகீய அழைப்பு, தெய்வீக அழைப்பு, நம்பிக்கையுடைய அழைப்பு, ஹோப்ஃபுல் கால். 7 நோக்கத்தோடு கூடிய அழைப்பு. 1 கொரிந்தியர் 7:17, அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி செய்ய கடவன். அப்போ நம்ம அழைப்புல நமக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, நம்ம அழைப்புல ஒரு நோக்கம் இருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அந்தகார இருளிலிருந்து, ஃப்ரம் எங்கிருந்து? அந்தகார இருளிலிருந்து, டு எங்க பார்த்து? ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு. ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். அப்போ இப்படி இருக்க நாம யாரு? நாம நடிகர்களும் ரசிகர்களும் அல்ல. நாம யாரு? நாம பரம அழைப்புக்கு பங்குள்ள
பரிசுத்த சகோதரர். ஒரு ஆள் இன்னொரு ஆளை இன்சல்ட் பண்ணும்போ இன்சல்ட் பண்ணப்பட்டது யார் தெரியுமா? பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரன். ஒரு ஆள் இன்னொரு ஆளை கேவலப்படுத்தும்போ கேவலப்படுத்தப்பட்டது யார் தெரியுமா? பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரன். ஒரு உதாரணம் சொல்லித்தாரேன். ஒரே போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு காலில் ஒரு ஆயுதம் வந்து தாக்குனது. பக்கத்தில் நிற்கிற போர் வீரன் சிரிக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் நிற்கிறதும் அதே போர்க்களத்தில், இவனுக்கு காலோட போச்சு, அவனுக்கு என்ன ஆயுதம் வருதுன்னு தெரியாது. நாம எல்லாம் நிற்கிறது ஒரே போர்க்களத்தில், நாம எல்லாம் போராடுகிறது ஒரே போர்க்களத்தில். யாருக்கு நேராக எந்த ஆயுதத்தை சத்துரு பயன்படுத்த காத்திருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா we all holy brethren, நம்ம எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக சேர்ந்து கொண்டவர்கள், ஒரே நோக்கத்துக்காக இணைக்கப்பட்டவர்கள். போ பரிசுத்த அழைப்புக்கு பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே. அந்த அழைப்புக்குள்ள என்ன இருக்கு? இந்த யூதா நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொல்லி தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள் காக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த அழைப்புக்குள்ள என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. எப்போ நம்மை ஆண்டவர் அழைத்தாரோ அப்பவே நமக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த காக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை இருக்குமா? பிரிசர்வ். கிரேக்க மொழியில டீரியோ அப்படின்னு சொல்லி இருக்கு. TEREO. அந்த வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் உண்டு. அதை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன்னு. 1, சரவுண்டட் பை மிலிட்ரி. இராணுவத்தை கொண்டு சூழ பாதுகாத்தல். அதாவது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி பாதுகாக்கிறான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதுதான். எப்போ உங்க மேல தெய்வத்தினுடைய அழைப்பு விழுந்ததோ அப்பொழுதிலிருந்து உங்களை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்க நடந்து போகும்போ ஆவிக்குரிய கண்களினால பார்த்தா தெரியும், உங்களை சுற்றி தெய்வத்தினுடைய கவர்மெண்ட் மிலிட்டரி. எத்தனை தடவை நம்ம அழிக்க சத்துரு மாறி மாறி திட்டம் போட்டிருப்பான், என்னெல்லாம் ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பான், எப்படியெல்லாம் முயற்சி எடுத்திருப்பான். அது ஒன்றும் நம்மளை சேதமாக்க முடியல. ஏன் தெரியுமா? யூ ஆர் சரவுண்டட் பை மிலிட்ரி வென் யூ ஆர் கால்டு பை காட். பரிசுத்த சகோதரரே, பரிசுத்த சகோதரிகளே, எப்பொழுது நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அப்பொழுதே உங்களை சுற்றி தேவனுடைய இராணுவம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதாக்கும் எலிசாவை பிடித்து கொண்டு வரும்படி அசீரிய ராஜா சிம்பிளா ஒரு ஆர்மி அனுப்புறான். ஒரு மனுஷனை பிடிக்க ஒரு ஆர்மி. அவர்கள் வந்து அந்த தோத்தான் மலையை சூழ்ந்து கொண்டார்கள். காலையில் வேலைக்காரன கேகாசி எழும்பி வெளியே போய் பார்த்துட்டு ஓடி உள்ளே வந்து எஜமான்கிட்ட சொல்கிறான், ஐயோ மாட்டிட்டோம், ஒரு ராஜ்யத்தினுடைய இராணுவமே நம்மை சூழ்ந்து விட்டது. எலிசா ரொம்ப கூலா அவனை பார்த்து சொல்கிறாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர் அதிகம். எலியாவின் காலத்தில் அக்னி ரதம் இந்த பூமிக்கு ஒரே ஒரு தடவை வந்தது. எலிசாவின் காலத்தில் அக்னி ரதம் எந்நேரமும் சுற்றி இருந்தது எலிசாவை. இப்போ மாம்ச கண்ணில் பார்க்கும்போது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை பண்ண யாரும் இல்லை, எனக்காக யாரும் இல்லை. ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கும்போ என்னை சூழ்ந்திருக்கிற தேவனுடைய இராணுவம். 2,
keeping eye upon an injured. காயப்பட்டிருப்பாங்க இல்லையா, முறிவு. காயத்துக்குள்ள இன்னொரு வார்த்தை நீங்க பார்த்தீங்களா, முறிவு. ஒட்டி இருந்த சரீரத்தின் பகுதி பிரிந்து விட்டது, அதாகும் காயம். அப்போ ஒட்டி இருக்கிற உறவுகள் பிரிந்து விட்டது, அதுதான் காயம், முறிவு, இன்ஜுரி. ஒரு ஆளு காயம் பட்டுன்னா அந்த ஆளை நீ பிழைச்சாப்பிழ இல்லை செத்தா செத்துப்போ அப்படின்னு விடாம அந்த ஆள் மேல ஒரு பிரத்யேக கண் வைத்து, கீப்பிங் an eye upon the injured, காயப்பட்டவன் மேல விசேஷ கண்ணை வைத்து அவனை பார்த்தல், அதுதான் டீரியோ. இப்போ ஒன்று தம்முடைய இராணுவத்தை அனுப்பி பாதுகாத்தல், சரவுண்டட் பை காட்ஸ் மிலிட்ரி. 2, கீப்பிங் ஒன் ஐ அப்பான் தி இன்ஜுரி. 3, எளிதில் கெட்டு போகக்கூடிய பொருளை கெடாமல் பாதுகாத்தல். எளிதில் கெட்டு போகக்கூடிய பொருளை கெடாமல் பாதுகாத்தல். உதாரணம் மன்னா இஸ்ரவேல் ஜனங்களின் வீட்டுக்குள்ள ஒரே ஒரு நாள் இருந்த பொழுது கெட்டு போயிற்று. 24 மணி நேரத்தில் நாற்றம் எடுத்தது. within 24 hours, 24 மணி நேரத்துக்குள்ள மன்னா கெட்டு போச்சு. ஆனா அதே மன்னாவை வீட்டுக்குள்ள வச்சு கெட்டு போனதற்கு அடையாளமாக கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வைத்த பொழுது, உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு ஆண்டு இல்லை, 1000 ஆண்டு இருந்தாலும் கெட்டு போகாது. ஏன்னா கெட்டு போகாமல் பாதுகாக்கிற தேவ பிரசன்னத்துக்குள்ள அது இருக்கு. கெட்டு போகிற ஆட்களுக்கு மத்தியில தானே சாமுவேல் வாழ்ந்தது. சாமுவேலுக்கு அந்த காலத்தில் நல்ல அடையாளங்கள்னு சொல்லி எதுவும் இல்லை, மாதிரியாக்கத்தக்க மனிதர்கள்னு சொல்லி யாரும் இல்லை, பின்பற்றத்தக்க நல்லவர்கள்னு சொல்லி யாரும் இல்லை. அப்போ கெட்டு போகிற எல்லாருக்கும் நடுவில் எளிதில் கெட்டு போகத்தக்க ஒரு வாழ்க்கையாகிய சாமுவேலுடைய வாழ்க்கையை கெட்டு போகாமல் பாதுகாத்தது எது? அதுதான் மகிமை. சத்துரு நினைப்பான், எளிதாக அவங்களை கேவலப்படுத்தலாம், எளிதாக அவங்களை அவமானப்படுத்தலாம், ஈஸியாக ஏதாவது செஞ்சிடலாம். ஆனால் எளிதில் கெட்டு போகக்கூடிய பொருளை கெட்டு போகாமல் பாதுகாப்பது தேவாலயப்பு. 4, கண் மூடாமல் விழித்திருந்து பலவீனப்பட்ட பிள்ளையை காத்து கொள்ளுதல். தூக்கமே வரல, தூங்க முடியல, பெரிய பிரச்சனை. படுக்கலான்னு சொல்லி போய் படுத்தேன், தூங்க முடியாதுன்னு தெரியும். ஆனா திடீர்னு அயர்ந்த நித்திர பண்ணினேன். அப்புறம்தான் தெரியுது, நான் படுத்தது படுக்கையில் அல்ல, நான் படுத்தது அவருடைய கைகளில். நான் படுத்து நித்திரை செய்தேன். சங்கீதக்காரன் எவ்வளோ அழகா சொல்றான் இல்லையா, 4ஆம் சங்கீதம் அதனுடைய கடைசி வசனத்தில், நான் படுத்து நித்திரை செய்தேன். தேவரீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நான் தூங்கும் பொழுது தூங்காமல் இருக்கிற கர்த்தர், இஸ்ரவேலை காக்குகிறவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உடாரபல சந்தரபலபரபலபா அல் கபரபலபா. ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து ஆவியில ஜெபிங்க.
அந்தூரபதன பிரௌடபதன அடிக்கடி பலவீனப்படுத்துகிற வல்லமைகள், அடிக்கடி ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து போக பண்ணுகிற வல்லமைகள், எளிதில் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இப்பொழுது நசரேனா இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. ஹுடாபா ஷக்கரபா கந்தரா ரியாந்தர கல்மத்துநாதனா அல் கபரபலபரபலப சந்தரபலப. அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் தெய்வத்தை உயர்த்தணும். ஊட கமன கதுன கடகல் கமானியா ரேகமன கந்தமன ஹத்தமன ரியாந்தமன பிரௌடபல் கபரபலபரபலபா. சரீரம் மொத்தம் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. நான் கண்ணை மூடி தூங்குறேன், அவர் கண்ணை மூடாம பாதுகாக்கிறார். அதாக்குன்னு தெரியும். அப்போ ஒரு இராணுவத்தை அனுப்பி பாதுகாத்தல், பலவீனப்பட்டவன் மேல கண்ணை வைத்து பாதுகாத்தல், காயப்பட்டவன் மேல கண்ணை வைத்து பாதுகாத்தல், எளிதில் கெட்டுப்போகக்கூடிய பொருளை கெட்டுப்போகாமல் பாதுகாத்தல், கண்மூடாமல் விழித்திருந்து பலவீனப்பட்ட பிள்ளையை காத்தல். 5 ஹோல்டு ஃபாஸ்ட், இறுக்கமாய் பிடித்தல். கர்த்தர் நம்முடைய கைகளை இறுக்கமா பிடித்திருக்கிறாரு. நாம நடக்க முடியாத சூழ்நிலையில போகும்போது கர்த்தருடைய கை நம்மை பிடித்திருக்கிறது. 6 கரிசனை காட்டுதல். யாருக்கும் உங்க மேல இல்லாத கரிசனை கர்த்தருக்கு உங்க மேல இருக்கு. 7 கூட இருத்தல். நான் முடிக்கிறேன். டெரியோ அழைக்கப்பட்டவர்களுக்கு 1 இராணுவ பாதுகாப்பு, 2 கீப்பிங் an eye upon the injury, காயப்பட்டவர்கள் மேலே கண் வைத்து பாதுகாத்தல், 3 எளிதில் கெட்டுப்போகக்கூடிய பொருளை கெட்டுப்போகாமல் பாதுகாத்தல், 4 கண் மூடாமல் விழித்திருந்து பலவீனப்பட்ட பிள்ளையை காப்பது போல காத்தல், 5 இறுக்கமாய் பற்றி கொள்ளுதல், 6 கரிசனை, 7 கூட இருத்தல். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே, தெய்வத்தினுடைய இராணுவம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் உங்க கையை இறுக்கமாய் பிடித்திருக்கிறார். கர்த்தர் உங்க மேல கரிசனை காட்டுகிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் நீங்க கெட்டுப்போகாம பாதுகாக்கிறார். உங்க காயங்கள் மேல் தெய்வத்தினுடைய கண்கள் இருக்கிறது. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்திருக்கிறார். அழைப்பில் ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, அதை நிறைவேற்றி ஆகணும். அதாக்கும் பவுல் சொல்றாரு, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ளும்படி ஆசையோடு தொடருகிறேன். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணுகிறதில்லை. இன்னும் ஓடுகிறேன், இன்னும் பிரயாசப்படுகிறேன். நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற நம்பிக்கை கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகும்படி. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த மாலை நேரத்துக்காய் மக்கள் நன்றி ஆண்டோரே. கொஞ்ச நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எங்கள் மேலே தெய்வத்தினுடைய அழைப்பு வந்திருக்கிறது. அந்த அழைப்பு எவ்வளவு பெரியது, அந்த அழைப்பினால் எங்களுக்கு வருகிற பாதுகாப்பு என்ன, நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை என்கிற உறுதியை நாங்கள் தியானிக்கும்படி தந்த கிருபைக்காய் நன்றி. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் மேல் வசனம் ஊடுருவி பாய்வதாக, ஒவ்வொருவரையும் வசனம் பலப்படுத்துவதாக, ஊன்ற கட்டுவதாக, எழும்ப முடியாதவர்கள் எழும்புவார்களாக, பலவீனர்கள் பலப்படுவார்களாக, அந்தகார கட்டுகள் அவிழ்வதாக. மவுண்ட் சர்ச்சை சுற்றி ஒரு இராணுவ பாதுகாப்பை போல, ஆராதிக்கிற எல்லா குடும்பங்களை சுற்றி ஒரு இராணுவ பாதுகாப்பை போல, பிள்ளைகள் பெரியோர் எல்லாரும் சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாவதாக. ஒரு இழப்பும் உண்டாகாதபடி பார்த்துக்கொள்ளும். எல்லா ஆத்துமாவும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் விலையேற பெற்றதாய் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை இன்னும் தியானிக்கணும். இந்த வார்த்தைகள் இன்னும் எங்கள் உள்ளத்தில் செயல்படணும். நம்முடைய நல்ல கிருபை அடுத்தொரு கூடுகையில் ஒருமித்து காண்கிறது வரை நம்முடைய நல்ல பிரசன்னம் எங்களை பொதிந்து கொள்ளட்டும். தாழ்த்துகிறோம், நம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.